அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசியலில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிற சுவாரஸ்யமான மிகவும் முக்கியமான செய்திகளை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். போன 2 வீடியோவில் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்களும் மறந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு நம்மளுடைய கான்டென்ட் பிடிச்சிருக்கு, நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லைக்கு ஹைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா மனசுலையும் பட்டுச்சு அப்படின்னா பண்ணிடுங்க. சுரேந்தர் வணக்கம். வணக்கம். அதாவது இன்னைக்கு காலையிலேருந்து, அதாவது 2 நாள்லேருந்தே பயங்கரமாக போயிட்டு இருக்குதுங்க. குறிப்பாக இன்னைக்கு காலையிலேருந்து மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் பேசின சில வீடியோக்கள் ஃபேஸ்புக்கில் அவருடைய தொண்டர்கள் கிட்ட அவர் பேசியிருக்காரு. அது போக ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பக்கம் பரிதாபமாகவும், ஏன்பா இவங்களுக்கு இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரியும் பல ஆங்கிள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்களுக்காக, நிறைய புதுசாக அரசியலை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்காக இப்போ ஒரு வீடியோ போட்டு காட்ட சொல்கிறேன் நான் நண்பர்கிட்ட சொல்லி. அதாவது திமுகவில் அறிவாலயத்தில் கூட்டணி சீட் ஷேரிங் எப்படி நடக்கும், குறிப்பாக விசிக பேச்சுவார்த்தைக்கு போனாங்கன்னா எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தோழர் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் கேட்டுருங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் இவர்களிடத்தில் கைகட்டி நிற்க வேண்டும், குனிந்து நிற்க வேண்டும். 4க்கும் 5க்கும் இடத்திலே 40 முறை போய் பேரம் பேசி பார்க்க வேண்டும், கெஞ்சி கூத்தாடி நிற்க வேண்டும். அதாவது கை கட்டி நிற்க வேண்டும், குனிந்து நிற்க வேண்டும், 4க்கும் 5க்கும் 4000 தடவை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு தோழர் திருமாவளவன் அவர்கள். இன்னைக்கு இந்த நிலைமையில தான் அவங்கள திமுக இன்னைக்கு கரண்டா அதான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தோழர் என்ன பேசியிருக்காருன்னா, ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப வலிக்குது, நம்ம வளர்றத நிறைய பேர் விரும்பல. அவர் எதிர்கட்சிகளை சொல்லல, ஏடிஎம்கே என்டிஏவை சொல்லல, மற்ற கட்சிகளை சொல்லல, அவங்க கூட்டணியை சொல்றாரு, திமுகவையும் திமுக கூட இருக்கிற கட்சிகளையும் சொல்றாரு. உள்ள இருக்கிறவங்களே நம்ம வளர்றது யாருக்குமே பிடிக்கல, நம்மளை இந்த லெவலுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் அவங்க நோக்கமா இருக்குது. அதனால தயவு செஞ்சு நிறைய பேர் சீட்டு கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் நான் யார்ட்டையும் விருப்ப மனு கூட வாங்கல. விருப்ப மனு வாங்குவாங்கல்ல ப்ரோ, விருப்ப மனு கூட நான் வாங்கல. ஏன்னா உங்ககிட்ட விருப்ப மனு வாங்கிட்டு உங்களுக்கு நான் சீட்டு கொடுக்க முடியாது. அதனால இந்த நம்மளுடைய நிலைமையை புரிஞ்சுட்டு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஸோ அலைன்ஸ் விட்டு வெளியே போறது அவருடைய ஐடியா இல்ல, புரியுது. ஆனா ரொம்ப கேவலமா நம்மளை நடத்துறாங்க அப்படிங்கறத தொண்டர்கள்கிட்ட அவர் சொல்லிட்டாரு. எப்படி இருக்கு? இல்ல, இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இது பார்த்து தான் இருக்கும் கேவலமா நடத்துறத. இன்னொன்று, நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், திமுக கூட்டணியிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கட்சினா அது விசிகா தான், காங்கிரஸ் கூட கிடையாது. செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி. அது கூட பேசியிருந்தோம். விசிகா அவ்வளோ பொட்டன்ஷியல், அவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க. சென்னையில் ஒரு கூட்டம் சேர்க்கணும்னா விசிகாவோட உதவி இல்லாமல் பண்ண முடியாது. அதாவது காங்கிரஸுக்கு கூட்டம் சேர்க்கணும்னா அவங்களால சேர்க்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு 28 சீட்டு. ஆனா உண்மையிலே கேடர்ஸ் அதிகமா இருந்து வைப்ரண்டா இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே அலைன்ஸ்லனா செகண்ட் பிக்கஸ்ட் வந்து விசிகே. கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம், ஆமா, பெரிய கிரவுண்ட்ல இறங்கி இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க ப்ரோ அரசியலுக்கு. இவங்க எல்லாருக்கும் திமுகல இருக்கிறவங்களோட அதிகமா வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ண தெரியும், சரியா? இவங்களை தொடர்ச்சியா, இது எவ்வளவு பெரிய அசிங்கம். அவரு வந்து தொடர்ந்து நீங்க இவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் பண்ணியும் சரி, எங்களை நம்பி எங்களை வந்து கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்கிற விசுவாசத்துக்காக தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்சவர். புரியுதா? இன்னொன்னு, விசுவாசம் மட்டும் இல்ல, நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். இவர் கூட இருக்கிறாங்கல்ல, அதுல முக்காவாசி பேர் திமுகவுக்கு விசுவாசமா இருக்கிறாங்க. சில, அதாவது பதவியை அனுபவிச்சவங்க அல்லது திமுகவோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் இருக்காங்க. இப்ப இவரு பெரிய முடிவெடுத்தா நீ வேணா கிளம்பு, நாங்க திமுக கூட இருக்கிறோம்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால விசுவாசம் ஒரு பக்கம், நம்ம அப்படி எடுத்தா திமுகவே நம்மள உடைச்சிருன்ற பயம். ரெண்டு பிரிவா இருக்கு. அப்போ ஒரு பக்கம் நீங்க சொல்றாங்களா எம்எல்ஏங்க நினைக்கிறேன், விசிகா எம்எல்ஏங்க. இன்னொரு பக்கம் சங்க தமிழன் அவர் மாதிரி சில பேர். உண்மையா ஏங்க, என்ன ஆளுங்க இந்த மாதிரி யாருங்க தைரியமா பேச முடியும்? அவர் எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? போன எலெக்ஷன்ல அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நான் சொல்றேங்க. 2 வார்த்தை என்னால மறக்கவே முடியாது சங்க தமிழ் சொன்னது. ஒண்ணு, ஆமாங்க நாங்க மானங்கெட்டு தான் கூட்டணியில் இருக்கோம், எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். 2வது என்ன தெரியுமா, அந்த கடைசி வரைக்கும் போராடினாங்க ப்ரோ. 2024ல 3 சீட்டு, 2 தனி தொகுதி பிளஸ் 1 பொது தொகுதி கொடுங்கன்னு பயங்கரமா ஃபைட் பண்ணோம், கொடுக்கவே இல்லை. 2 தனி தொகுதியில முடிச்சிட்டாங்க ப்ரோ, ரிசர்வ் தொகுதியில. அப்ப சொன்ன வார்த்தை சங்கத்தமிழன், சரிங்க நாங்கெல்லாம் பண்ணைக்கு வேலை செஞ்சவங்க தானங்க, எங்களை அப்படிதான் நடத்துவாங்க, அந்த சீட்டை வாங்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை. அப்ப அந்த தொண்டனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு வலியும் கோபமும் இருக்குன்னு மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்ப கிளியரா அப்படிதான் நடத்துறாங்க. தொண்டன் வந்து இவ்வளோ மன உடஞ்சி பேசுறானா, நீ அப்ப அப்படிதான் நடத்துற. அந்த பிளாஸ்டிக் சேர்னு நம்ம வந்து கிண்டலுக்கு சொல்றோம், அது நிஜமாலே நடக்குதுங்க. அங்க திரும்ப அவர்களை விமர்சிக்கிறவங்கள பாதி பேர் வந்து வன்மத்துல இல்லைங்க, ஏங்க இப்படி இருக்கீங்கன்ற ஒரு பார்க்கவே ஆக்வார்டா இருக்கு. எதுக்குங்க இப்படி அசிங்கப்பட்டு இருக்கீங்க?
ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து அவங்களுக்கு லெசனை டீச் பண்ணுங்க. நீங்க இல்லைன்னா அவங்க தோத்துருவாங்கன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. கரெக்ட். தேடி வருவாங்க. அதைத்தான் பாதி பேர் சொல்ற விஷயம். ஏன்னா இப்போ வந்து உன்னை நம்பி நாங்க இல்ல, என்ன நம்பிதான் நீங்க இருக்கீங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து திமுக கூட்டணிக்கு சரி திமுக ஒரு பெரிய கட்சி இருக்குன்னு இவங்கெல்லாம் போய் சேர்ந்தாங்க. இப்போ என்ன சீனு, நாங்க இருந்தாதான் நீ ஜெயிக்க முடியுங்கிறது கிளியரா தெரியும். அப்புறம் என்ன உங்களுக்கு இவ்வளவு பேச்சுவார்த்தை? அது நீங்க அவர் பதிவு பண்ணிருக்காதீங்களே, அது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? ஒரு தொண்டர் போட்ட போஸ்ட் இது, அந்த ஒரு தொண்டருடைய வாய்ஸ் மட்டும் இல்லைங்க, பல விசிகா தொண்டர்களுடைய இன்றைய வாய்ஸ். நான் அவருடைய போஸ்ட்டை மட்டும் படிச்சு காமிச்சிடறேன் ப்ரோ. அதாவது ஒருவேளை கூட்டணியே குறைஞ்ச சீட்ல கன்ஃபார்ம் ஆனா கூட பரவாயில்ல, ஓகே வாங்கிக்கப்பா, 5 கொடுக்குறாங்களா 6 கொடுக்குறாங்களா வாங்கிக்க. ஆனா விசிகே சிபிஎம் தவிர ஒரு நாய்க்கும் ஓட்டு போட மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம். இதனால என்ன பின்னடைவு வந்தாலும் பரவாயில்ல. உங்க கூட களத்திலையும் சரி கொள்கையிலையும் சரி அவ்வளோ இணக்கமா இருக்கும் எங்க தலைவர் மற்றும் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் நீங்க இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. ஆனா சீட்டுக்காக ரொம்ப பண்றீங்கடா. நீங்க அதிக சீட்டு கொடுத்தா மற்ற கட்சிங்க மாதிரி கழட்டி விட்டு போற பழக்கம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு விசுவாசம் உண்டு. ஆனா உங்க பண்ணையார் புத்தியை எங்ககிட்டயே காட்டுறீங்க. ஸ்டாலின் அவர்களே காலம் பதில் சொல்லும். எந்த எச்ச உடன்பிறப்புகளும் கீழே வந்து அபியூஸ் பண்ண அசிங்கமான முறையில் திட்டி அனுப்பப்படுவீர்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிஎம்கே ஃபெயில்ஸ் டிஎன்னு சொல்லி டிவிகே காரங்களும் எதிர்கட்சிகளும் போட்ட ஹேஷ்டேகையும் போட்டிருக்காங்க. எவ்வளவு கோவத்தில் இருக்காங்கன்னு மட்டும் இமேஜின் பண்ணி. இது களம் மாறிட்டே வருது தெரியுதா? திமுகங்கிற தீய சக்தி வந்து இப்போ ஒருத்தனா உள்ள இருக்கிறவன் வெளில பேச ஆரம்பிச்சிட்டான் பாத்தீங்களா? அவனுக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் ஒரு நாளா. இருடா இரு, என்ன எங்களே அப்படி நடத்துற, உனக்கு இருக்கு ஒன்னும் இல்ல. அவர் சொல்ற மாதிரி காலம்லாம் பதில் சொல்ல வேணாம். ஏப்ரல் 23 பதில் சொல்ல போகுது. சிம்பிள் ப்ரோ. பானை சின்னத்துல நீ 6 தொகுதி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், 7 கொடுக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 7 தொகுதியில அவன் என்ன பண்ணுவாங்க, பானைக்கு ஓட்டு போடுவாங்க. மத்த தொகுதியில நீ வந்து திமுக உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போட சொன்னா அவன் ஏன் போட போறாங்க? அந்த 7 தொகுதியில் மட்டும் தான் விசிகாரங்க இருக்காங்களா? எல்லா தொகுதியிலும் தான் இருக்காங்க. அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டு போறான், விஜய்க்கோ இல்ல வேற யாருக்கோ போட்டு போறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏன் இந்த கூட்டணி ஜெல் ஆகாது? இந்த ஓட்ஸ் எல்லாம் ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, எதனாலும் புரியுதா? காங்கிரஸ்லயும் இதே பஞ்சாயத்து. காங்கிரஸை தோக்கடிக்கணும்னு திமுக நினைக்கும். 28ல 18 17 ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா 2029 நம்மள பயங்கரமா இவங்க பிரஷர் போவாங்க. அப்ப 28ல 20 இவங்க தோக்கணும்னு திமுகவே நினைக்கும். அப்ப காங்கிரஸ்காரனுக்கு தெரியாதா? ஓ அப்படியா, சரி மீதி இருக்கிற 200 தொகுதியில நீ தோக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன் ஸ்ட்ரைக் ரேட் குறைஞ்சாதான் நீ என்ன தேடி வருவ. கண்டிப்பா. இந்த பிரச்சனை வந்து அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. திமுக இவங்களை தோக்கடிச்சிருன்ற பயத்துலதான் அந்த எலெக்ஷன் ஒர்க்குக்கான கமிட்டி இருக்குல்ல ப்ரோ, அதுக்கு ஹெட் யாருன்னா மாணிக்கம் தாக்கூரை போட்டிருக்காங்க. தெரியுதா காங்கிரஸ் எவ்வளவு அலர்ட்டா யோசிக்கிறாங்கன்ட்டு? இதை இவங்க கேப்பபிள் தான், அதனாலதான் அவங்க உஷாரா இருக்காங்க. இவனுங்க பண்ணுவானுங்கடான்னு தெரியுது அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் இவங்க நிலைமை எப்படின்னா, சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், இந்த சிபிஐ இருக்காங்கல்ல, ஆமா, இவங்க போயிட்டு 5 சீட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க ப்ரோ. கையெழுத்து போட்டு வந்த உடனே பே சண்முகம் இருக்கார் இல்லையா, சிபிஎம் உடைய மாநில தலைவர், வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டாராம் கூப்பிட்டு. யாரை எகிட்ட 5 சீட்டு நீங்க கையெழுத்து போட்டீங்க, இப்ப நீ கையெழுத்து போறதா அதை வச்சு எங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்கல்ல. அவர் ஒத்துக்கிட்டாரு, நீங்க மட்டும் ஏன் புரியாத முடிக்கிறீங்க? ஏன்னா இவங்க எல்லாருமே ஈக்குவல் ஓட் ஷேர்ஸ் 2021ல. அவர் 5க்கு ஒத்துக்கிட்டாரு, நீங்களும் ஒத்துக்க, யாரை கேட்டு போட்டு வந்தீங்க? அப்படியே போட்டு வந்தாலும் எங்களுக்கும் சிபிஎம்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சிபிஎம் வந்து சிபிஐ கிட்ட சண்டைக்கு போனதாக நமக்கு ஒரு தகவல் ஒரு பக்கம் வருது. இது எல்லா பஞ்சாயத்துக்கும் மையப்புள்ளி எந்த கட்சி? பொது நியூ கமர் நேற்று வந்த என்ன காருங்க அது? அது டிஃபெண்டர் ஃபேமிலி போஸ் பாத்தீங்களா? கப்பல் மாதிரி இருக்குங்க. எங்க சரி அவங்க வாங்கலாம், அவங்க இஷ்டம். அவங்க என்னென்னமோ நிறுவனம் வச்சிருக்காங்க, கேப்டன் சம்பாரிச்ச பணம். அப்படியா? கேப்டன் சம்பாரிச்சிருப்பாரு. புது காசு, புது கார் வந்து கேப்டன் காசுல தான் வாங்கி. அது எனக்கு தெரியாது. சரி, கேப்டன் சம்பாரிச்சாரு. கேப்டன் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அது ஊருக்கு உலகத்துக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். இப்போ இந்த சமயத்துல அந்த ஒரு ஸ்டில் தேவையா? சரி அவங்க எடுத்துட்டு போலாம், அது வன்மலாம் இல்ல, அவங்க காசு இருக்கு வாங்கிக்கிறாங்க, அது ஒண்ணு. இவங்க வந்தக்கப்புறம் இந்த திமுக கூட்டணியில வர பிரச்சனைகளை பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ஒரு சூரிய பொம்மையை தூக்கி உள்ள வச்சோன்னே அதை வந்து அப்படியே கடகடன்னு எல்லாம் ஆடணும், அந்த மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இதுல கூத்து என்னன்னா, தேமுதிகவுடைய 2021 ஓட் பர்சன்டேஜ் 0.43, விசிக 1%, கம்யூனிஸ்ட் ரெண்டுமே அரௌண்ட் 1%. அப்ப இவங்களோட பாதி தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ். ஆனா போட்டி போட்ட சீட் அதிகம். அப்படி போட்டி போட்டுமே இவங்க வாங்கினது 0.4. ஆனா அவங்களுக்கு 9 சீட்டு 10 சீட்டுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க, இவங்களுக்கு 5ல முடிக்கிறாங்க. அப்ப அதனாலதான் சிபிஎம்மும் விசிகாவும் கேக்குது, முதல்ல அவங்களுக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு கொடுங்க, நாங்க பார்த்துட்டு எங்களுக்கு என்ன வேணும் நாங்க கேட்கறோம்னா கரெக்டா தானே பேசுறாங்க. திமுக முதல்ல நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க. ஏன்னா இதுல ஒரு கதை இருக்குதான் ப்ரோ. நான் இப்பதான் கேள்விப்பட்டேன்,
தேமுதிகவை உள்ள கூட்டு வந்தாங்கல்ல, அப்ப எங்க இந்த பக்கம் அதிமுக பக்கம் போயிருவாங்களோன்ற பயத்துல ஏவாவேலு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி 10 சீட்டுன்னு சொல்லி பேசி கூட்டு வந்துட்டாங்களாம். இப்ப என்னன்னா வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கூட்டு வந்துட்டாங்க. காங்கிரஸ் 24க்குள்ள முடிச்சிடலான்றது பிளானு. காங்கிரஸ் பெரிய பெரிய கலாட்டம் பண்ணி 28 வாங்கிருச்சு, எக்ஸ்ட்ரா வாங்கிருச்சு. எங்க தோழர் திரும்ப வேற அந்த டைம்ல இப்பதாங்க நினைக்கிறேன் மனுஷன் தேமுதிக உள்ள ஸ்டாலின் வந்து தூக்கி உள்ள போட்டுட்ட உடனே திரும்ப வந்து தளபதி ஸ்டாலினுடைய ராஜதந்திரம், அந்த ராஜதந்திரமே உங்களை காலி பண்ண. நீங்க நினைச்சது காங்கிரஸ் உடைய சீட்டை குறைக்கிறதுக்குன்ட்டு காங்கிரஸ் சண்டைய போட்டு பஞ்சாயத்து என்ன டிராமா அதுக்கு. இப்ப அந்த தேமுதிகவை உள்ள கொண்டு வந்த ராஜதந்திரமும் உங்களை பாதிக்க பண்றது. அவங்களுக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும், அதனால நீங்க கொடுக்கறத வாங்கிக்காங்கன்னா இவ்வளவு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தும் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸும் வச்சிட்டு இருக்கிற விசிகா ஒரு சீட்டு தேமுதிக விட கம்மியா வாங்கிட்டாங்கன்னா கட்சியை கழிச்சிட்டு போயிடலாம். இல்ல நிஜமா சொல்றேன், ஏங்க 0.43% வச்சுக்கிட்டு 10 சீட்டு தரேன்னு கூப்பிட்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் எவ்வளவு கூட்டணியில கூடிய இருக்கிறவங்க, நேத்து வரல சரியா, 5 வருஷமா பயணிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்காம, அதான் சொன்னேன், இங்க கொஞ்சம் அந்த லாபி தெலுங்கு லாபி லைட்டா வந்து நல்லா பிளே பண்றாங்க. இவங்க என்னன்னா ஏன் அதிகமா கொடுக்கறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னா நரேட்டிவ் செட் பண்றது. பாருங்க அவங்களும் நம்ம கிட்ட வந்துட்டாங்கிறது ஒரு நரேட்டிவ். அது போக தெலுங்கு லாபி விசிகாவை ஏன் இப்போ உட்கார வைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு மோர் தென் இவங்களோட அவங்க ஓட்ஸ், அதான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும், விசிகாவோட ஓட்ஸ் எங்க ஸ்பிளிட் ஆகி போகுதுங்கிறத பேசணும். அதனால விசிகா மேல இருக்கும் மரியாதை கம்மியாகி கொண்டே இருக்கிறது. இதுல என்னன்னா தேமுதிக இப்ப 9-10ன்னு சொல்லி கூட்டு வந்தாலுமே இப்ப அவங்ககிட்டயும் பாருங்க இவங்களாம் செம கடுப்புல இருக்கிறாங்க, ஒரு 7 முடிச்சுக்கலாமான்னு பேசுவாங்க, இதெல்லாம் நடக்கும் பாத்துக்கலாம். பட் என்ன மேட்டர்னா 4 சீட்டு ஜெயிக்கிறாங்கனாலும் தேமுதிக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நாளைக்கு ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அவங்க கூப்பிடுற பக்கம் போயிடும் அந்த கட்சி. கண்டிப்பா மாற்றலாம் அவங்களுக்கு சரியா. ஏங்க கூட்டணி சேர்ற முன்னாடி வரையும் திமுக கேவலமா பேசிட்டு இருந்தாங்க, புரியுதா, அப்படியே தொடச்சு போட்டு அப்படியே வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ அது நடக்கலையா, ஏதாவது பிரச்சனையா, அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே பஞ்சாயத்து நடக்கும், கண்டிப்பா பண்ணலாம், அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதைத்தான் விசிகா சொல்லுது. அவங்களுக்கு கொடுக்குறிய நீ, அவன் ஃபர்ஸ்ட் உனக்கு விசுவாசமா இருப்பான்றது என்ன கேரண்டி? நாளைக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு டிமாண்ட் இருந்தா மறுபடியும் எம்எல்ஏவோட ஜம்ப் ஆவாங்க. ஆனா நாங்க விசுவாசமோட நிற்போம், அப்ப எங்களுக்கு 10 நீ கொடுத்தாலும் அதுல நாங்க 6-7 ஜெயிச்சாலும் அது உனக்கு தானே பலம். சங்கத்தமிழ இதுதான் கேட்கறாரு. ஏங்க எக்ஸ்ட்ரா ஒரு கட்சியை கூட்டு வாங்கன்னு நாங்க கேட்டோமா? நாங்க கேட்கல, நீங்க தான் கூட்டு வரீங்க. எதுக்கு? காங்கிரஸ ஹேண்டில் பண்றதுக்கு. அப்போ நீங்க ஒரு கட்சியை எக்ஸ்ட்ரா உள்ள கொண்டு வரீங்கன்னா உங்க கோட்டால இருந்து கொடு, உதயசூரியன் கோட்டால இருந்து கொடு. 170 நிக்கலாம் நினைச்சியா, உண்டுல இருந்து 8 கட் பண்ணி அவங்களுக்கு கொடு. நீ கொடுத்ததான் ஆகணும். இப்போ நீ ஒன்னும் முன்ன மாதிரி உதயசூரியன் கிடையாது, நீ இப்ப நாங்க இல்லாத உதயசூரியன் தான், நீ கொடுத்துதான் ஆகணும். அதனால அதை மிச்சம் பண்ணிட்டே இருக்க ப்ரோ. இல்ல நியாயம் தானே ப்ரோ அவங்க கேக்குறது. நீ புதுசா வந்த கட்சிக்கும் நீ கொடுத்துருவ, அப்புறம் உங்ககிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருந்த கட்சிக்கும் 3 சேர்த்து கொடுத்துருவ காங்கிரஸுக்கும். ஆனா நாங்க மட்டும் தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணிருங்க தோழர், தியாகம் பண்ணிருங்க, கொள்கை தான் முக்கியம்னா நாங்க எங்க நெத்தியில பைத்தியக்காரன் எழுதி ஒட்டி இருக்குதான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ப்ரோ? பொதுவாவே ஒரு கூட்டணினா அடுத்தடுத்த கூட்டணியில அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. என்ன குறை விசிகாக்கு என்ன இல்ல கண்டிப்பா கேட்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நேத்து வந்த கட்சி 0.43% தேமுதிகாக்கு நீ 10 கொடுக்குற, 1% வாங்கியிருக்காங்க. 1% பெரிய மார்ஜினுங்க, நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பா தாராளமா கொடுக்கலாம், இதுல என்ன தப்பு? அவர் கேட்கறது கரெக்ட் தான், கேட்கட்டும். ஆனா என்ன தெரியுமா, இப்பயே மைண்ட் செட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார் தோழர் திருமாவளவன். அதனாலதான் ஃபேஸ்புக் லைவ் இவ்வளவுதான் நமக்கு வரப்போகுது, ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேற வழி இல்லைன்ட்டு இப்ப புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குதான் கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ணி, ஏன் வந்து காங்கிரஸ்க்கு எக்ஸ்ட்ரா சீட்டு, தேமுதிகவுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு, சிபிஎம்முக்கும் விசிகாவுக்கும் ஏன் சீட்டை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாங்க? என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நொடி வரைக்கும் காங்கிரஸும் தேமுதிகவும் ஆப்ஷன்ஸ் எப்படி ஓபனா வச்சுக்கிட்டு போனாலும் போயிருவேன் மிரட்டினதுனால திமுக இறங்கி வந்துச்சு. இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாரையும் திட்ட வேண்டியது, நாங்க போக மாட்டோம், நாங்க இங்கே தான் இருப்போம்னா இந்த கொடுக்கறத வச்சுட்டு இங்கே நாங்க வலுவான கூட்டணி, நாங்கள் வந்து விசுவாசமான கூட்டணி, நாங்கள் அவ்வளவுதான் பயணிப்போம்னு சொல்லிட்டு இப்ப வந்து நீ என்ன பண்ணிருக்கணும்? ஆட்சி ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? 2021 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? உங்களுக்கு ஒன்னும் மினிஸ்ட்ரி சீட் எல்லாம் கொடுக்கல. அப்ப இருந்தே நீங்க வந்து மறுபடியும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ அதை வச்சுனா வந்து பாத்தீங்கன்னா விகடன்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அம்பேத்கர் புக் வெளியிடுறதுக்கு விஜய் திரும்ப ஒரே மேடையில் ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு. அப்ப திரும்ப அவர்களும் போயிருக்கணும், விஜய் கூட கூட்டணி வைக்க தேவையில்ல, அப்படி போய் அவர் ஒரு சிக்னல் காமிச்சிருக்கணும்.
பயம் வந்திருக்குமா? கரெக்டா சொன்னீங்க. டோரை ஓபன் பண்ணி வச்சிருந்தாலே மோர் தென் 10 சீட்ஸ் தைரியமா டிமாண்ட் பண்ணிருக்கலாம். திரும்ப கால் மேல கால் போட்டு எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் விசுவாசமா இருக்கேன்னு சொல்லி எல்லா டோரும் க்ளோஸ் போய் இப்போ அவங்க என்னமா பண்ணுவாங்க, நாங்க இருந்தா இருப்பா அப்படிங்கிற டைலாக்ல தான் அவங்க போவாங்க. நான் என்ன சொல்லுவேன், விசிகா வெளில வரணும் கூட்டணியில இருந்து. எனக்கு ஆசை நீ வெளில வந்தா அந்த கூட்டணியில ஏதாவது எனக்கு தெரிஞ்சு 2-3 கூட்டணி வெளில வரலாம். எனக்கு வருமா வராதான்னு தெரியல. ஏற்கனவே ஒண்ணு போயிடுச்சு. நம்ம தமிழக வாழ்வுரிமை கழகம் இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்களா டிஎம் 5 சீட் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். 2 அட்லீஸ்ட் 2னா கூட அகாமடேட் பண்ண முடியுமான்றது. அவங்களுக்கு என்ன தெரியுமாங்க, வன்ருட்டி வேல்முருகன் அவருடைய மைண்ட்ல இருக்கிறது, திமுக கூட்டணியில நின்னாலும் ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். சோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஆப்போசிட் அலையன்ஸ்க்கு போயிட்டா நிச்சயமாக, ஏன்னா வன்னியர் கம்யூனிட்டியோட ஓட்டு ஹெவியா இந்த சைடு தான் இருக்கு, ஒரு சீட்னாலும் அங்க ஜெயிச்சிடலாம் உறுதியா அப்படின்ற கால்குலேஷன் அவருக்குள்ளயும் இருக்கு. சோ திமுக என்ன பண்ணுது, ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நாங்க சொல்றோம் அப்படி இப்படின்னு. அப்ப எக்ஸ்ட்ரா சீட் கூட அவர் கேட்கறாரு. உங்ககிட்ட என்ன வெற்றி வாய்ப்பு கம்மி, அப்ப எக்ஸ்ட்ரா சீட் கூட அவர் கேட்கறாரு. இதுதான் அங்க ஒரு பஞ்சாயத்தா. இதுல சிபிஎம் பிடிவாதமா இருக்காங்கன்னு சொன்னா, வைகோ அவர்களை தூது அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப போயிட்டு பேச சண்முகம் கிட்ட வைகோ அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. என்ன எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஜெயிச்சவரை பாத்துப்போம். 4 வாகனம்னா அதுல 3 உதயசூரியனா ஒரே ஒண்ணுதான் எங்களுக்கு. இப்ப நான் என்ன கூச்சப்பட்டு இருக்கிறேன், ஸ்டாலினுக்கு எதிராக தான் கட்சியே ஆரம்பிச்சேன். இப்ப போய் ஸ்டாலின் ஒரே சீட் வாங்கி செட்டில் ஆயிருக்கா, உங்களுக்கு மட்டும் என்ன சொன்னேன். உடனே அவங்க பையன் கையில அந்த இதை கட்டிட்டு அப்படியே புரட்சி பேசிட்டு இருப்பாரு. கொடுமை பாருங்க இதெல்லாம். வைகோ அவர்களுக்காக தீக்குளிச்சவங்க 5 பேருங்க. அட்லீஸ்ட் 5 சீட்டாச்சும் வாங்கிருக்காங்க. 4 அதுல 3 உதயசூரியன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா உதயசூரியன்ல போட்டிடுறாங்கன்னா திமுக உறுப்பினரா மாறினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு மதிமுக, அதான் ஒரு சீட்டுக்கு 3 பேர் அமைச்சு சரி ஏதாவது அந்த கட்சி துண்டுகளை போட்டு சரி ஓகே இதோட கொடுங்க. இப்ப என்னன்னா அங்க போயிருக்காரு. இப்ப நாங்கெல்லாம் கூச்சப்பட்டுட்டா இருக்கிறோம், அட வாங்க பாஸ் அப்படின்ட்டு இப்ப போய் கம்யூனிஸ்ட வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் விசிகாவை சொல்லவே தேவையில்ல, வெளியே இருந்தாலும் ஆளுங்க வர தேவையில்ல, கூட இருக்கிறவங்களே கன்வின்ஸ் பண்ணுவாங்க. தலைவரே வாங்க நாங்க 4 பேர் எம்எல்ஏனா போதும் அப்படின்ட்டு. இப்ப காலங்காலமா போராடுறவங்க எல்லாம் குச்சேஸ் தான் கடைசி வரைக்கும் அப்படின்ற கோவம் வந்தாங்க. இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில பத்திட்டு நீங்க சொன்னீங்கல்ல அலைன்ஸ் விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு. அலைன்ஸ் விட்டு வெளியே வரது நடக்க போறது இல்லை. ஆனா ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றேன். அலைன்ஸை விட்டு வெளியே வந்து டிவிகே கூட ஒருவேளை அலைன்ஸ் திருமாவளவன் வச்சாருன்னா அவர் கண்டிப்பா குறைஞ்சது 5 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சென்னையிலே ஜெயிக்கிறாங்கன்ற நான். ஏன் தெரியுமா? ஏன்னா இங்க அந்த ஓட்டுங்கிறது மியூச்சுவலான ஓட்ஸா இருக்கும், இயற்கையான கூட்டணியா இருக்கும். இவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார்முலாவை நம்ம ஏன் விடணும், ஆல்ரெடி 3 எலெக்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் டிஎம்கே அலைன்ஸ்ல, இப்பயே போலான்ட்டு. தப்பு. உங்களது திமுக அலைன்ஸ்ல நீங்க நின்னாலும் உங்களுக்கு தோக்கடிக்க தான் படுவீங்க. பல தொகுதிகள் 80% வரைக்கும் நீங்க தோக்கடிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். விஜய் கண்டிப்பா எடுப்பாரு. அதுக்கு நீங்க ஜெல் ஆகிற அலைன்ஸ்க்கு இப்படி போயிட்டீங்கன்னா தனியா நின்ன மாதிரி நீங்க ஜெயிச்ச மாதிரியும் இருக்கும், திமுகவுக்கு பாடம் கத்து கொடுத்த மாதிரியும் இருக்கும். இல்ல அது போக டிஎம்கேவோட ஆன்டி இன்கியூபென்சியோட எல்லா பேர்டனையும் இவங்க மேல தாங்கிக்கிறீங்க. கூட்டணி கட்சி எல்லாத்துக்கும் சொல்றேன், இவங்க பண்ண எல்லா அட்டூழியமும் நீங்க கூட்டணியில இருந்துட்டு அவங்களோட பேர்டனை நீங்க தான் வாங்கிக்க போறீங்க. இது உங்களோட எவ்வளவு சீட்டு வேணாலும் நீங்க பேசி என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க எல்லாரும் அடிப்பட போறீங்க இந்த எலெக்ஷன்ல. கண்டிப்பா. அது போக இன்னொரு விஷயமா நம்ம சொல்லிக்கிறோம், தேமுதிகவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்றவங்களை இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது, அவங்க என்னதான் இருந்தாலும் அந்த தெலுங்கு கம்யூனிட்டி ஓட்டுக்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவுன்றது இந்த இடத்துல காட்டுதா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இது முன்னாடியே பேசியிருக்கோம், டெஃபினட்டா காட்டுது. அது வந்து எந்த டவுட்டும் வேணாம், இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உள்ள கூட்டணியில இருக்கிறவங்களுக்கே அது பாதி பேர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் ஏங்க 10 சீட்டு டிமாண்ட் பண்ணி ஒத்துக்கிட்டு வராங்கன்னா 0.43% வாங்கிட்டு இது வேற என்னங்க இருக்க வேண்டிய? கூப்பிட்டு வந்த ஆள் யாரு? அவரும் எல்லா இனமும் ஒன்று சென்று லாபி பண்ணி கொண்டு இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தா அப்புறம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? Facebookல புலம்ப வேண்டியதுதான். ஆமா, வலிக்கிறதுன்னா பாராசிட்டமால் மாத்திரை எடுத்து வலிக்கிறதுன்னா திமுக என்ன சொல்லு தெரியுமா? போக்கிரி படத்துல பிரகாஷ் ராஜ் சொல்ற மாதிரி வலிச்சா தாங்கணும், கத்தக்கூடாது, கிழிச்சிருவேன், ஏன் கட்சி உடைச்சிருவேன், அப்படிதான் டீல் பண்ணுவாங்க. அதனால வந்து உங்க ஆப்ஷன்ஸ் நீங்க ஓப்பன்ல வைக்காம இருந்தது தப்பு. பயம் காட்டாம விட்டது 2வது தப்பு. இன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல நீங்க என்ன புலம்புனாலும் வேலைக்கு ஆகாது. உங்க ஆளுங்களை வச்சு உங்களை ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால விருப்பம் இல்லாத உறுப்பினர்கள், அவங்க விரும்பவே இல்லை, கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே அவ்வளவு கவலையில இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பாவம், அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பாதி பேருக்கு விருப்பம் இல்லை, பாதி பேர் அசிங்கப்பட்டு அதுல பயணிச்சுட்டு இருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்க,
ஆதவர்ஜுனாவையே சேகர் பாபு நேத்து என்ன வார்த்தை சொல்றாப்புலன்னா, சரிங்க, ஆதவர்ஜுனா வந்து ஒரு சமூகம், அவங்களும் எல்லாம் ஒரு மாதிரி ஈக்குவலான சமூகம். அதுக்கே எங்க கிட்ட கை கட்டி என்கிட்ட பாஸ் சார்ன்னு சொல்லிட்டு இருந்தவன்லாம் உட்காரனா கூட உட்கார மாட்டான், அவன்லாம் இன்னைக்கு எங்களை பேசுறான்னு சொல்லி அந்த பண்ணையார்த்தனத்தை காட்டுது திமுக. திருமாவோ விசிகாவோ அந்த கூட்டணி விட்டு வெளியே போனா ஒரு வார்த்தை திமுக விமர்சிச்சா என்னென்ன விஷயத்தை எடுத்து வெளியே விடுவாங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. இதெல்லாம் விசிக தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம சொல்றோம். இங்க வந்து நீ யாரா, நீ வந்து மழை அது ஆடு நனையுதேன்னு ஓனாய் வந்து நீ சந்தோஷப்படுறதா, அது கவலைப்படுறதா அப்படின்லாம் கேட்பாங்க. யாரா இருந்தா என்னங்க, அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் வழங்கப்படணும். அது கூட இல்லாதப்ப எதுக்கு அந்த கூட்டணி? அப்புறம் சங்கத்தமிழ் சொன்ன மாதிரி மானகட்டம் இல்ல. அந்த இது சொல்லுவாங்களா, நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படிம்பாங்களா, அந்த அந்த பேச்சு தான் அது. வந்து உட்காரனா கூட உட்கார மாட்டாது. இது என்ன எண்ணம், இது என்ன நீ வெளில சொல்ல வர? அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி இடத்துல தான் இருந்திருக்கீங்க. பவரை யூஸ் பண்ணி அப்படியே இப்படி தானாவிட்டா உட்கார வேண்டியது என்ன? ஓ ஏம்னா நீ உட்காண்டியா? அப்போ அதே ஆள் உட்காண்டியான்னு நினைக்கிற ஆள் தானே நீ? அப்போ மாமன்னன் படுத்திருக்காங்க. அதேதான், அது அதேதான் சீரியஸா. அதான் அந்த படம் யாருக்கு எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கூப்பிட்டு வச்சு செஞ்சு வச்சிருக்காரு போல இது. யோ நீங்க தான் அது உங்க கதை தான் எடுத்திருக்கேன், ஆனா பாதிக்கப்படுற மாதிரி உன்னையே நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிஎம்கே கதையை தான் எடுத்து அமைச்சிருக்காங்க. இதுதான் மேட்சிங். அது நானே எதிர்பார்க்கல. டிஎம்கே மற்றும் டிஎம்கே கூட்டணி கதைகள் தான் போல. நம்ம அந்த வடிவேலு தான் திருமாவளவன் அவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த உதயநிதி ஸ்டாலின் தான் திருமாவளவன் அவர்கள் தொண்டர்கள். அந்த பகத் பாசில் கேரக்டர் தான் திமுக. இதான் ரியா. கரெக்ட் இல்லையா ப்ரோ? பார்ப்போம் மக்கள் என்ன சொல்றாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.